ஹலோ கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் கூடிய பவர் சப்ளை போர்டு. இந்த பிசி போர்டில் R9, R10, R11, R13, R12 இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் இன்செர்ட் பண்ண போகிறோம். ரெசிஸ்டர் பொலாரிட்டி கிடையாது, பொலாரிட்டினா ப்ளஸ் மைனஸ் கிடையாது. அதனால் ரெசிஸ்டர் எப்படி வேணாலும் நம்ம இன்செர்ட் பண்ணலாம். இந்த ரெசிஸ்டர் த்ரூ ஹோல் டைப்ன்றதுனால பேக் சைடில் தான் சால்டர் பண்ண போகிறோங்க. ரெசிஸ்டரை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுமா தான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரெசிஸ்டருடைய டைப்ஸ், ரெசிஸ்டருடைய அப்ளிகேஷன்ஸ், ரெசிஸ்டருடைய ஃபார்முலா, ரெசிஸ்டன்ஸுடைய சிம்பிள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ப்ராப்பராக ரெசிஸ்டர் இன்செர்ட் பண்ணிடுங்க. பேசிக்காக எலக்ட்ரானிக்ஸ் யாரார் கற்றுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் இன்செர்ட் பண்ண போகிறோம். இது அலுமினியம் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். அந்த கெப்பாசிட்டர் மாதிரி பார்த்திங்கன்னா மைனஸ்னு இருக்குங்களா ஒயிட் கலரில், அதுதான் கெப்பாசிட்டருடைய மைனஸ் பாயிண்ட். சேம் அந்த லீடு ஸ்மால் சைஸில் இருக்குங்களா, அது மைனஸ். அதுக்கு ஆப்போசிட் ஆகிறது ப்ளஸ். பிசி போர்டில் சீன் எங்கெங்கே இருக்கோ அங்கெங்கெல்லாம் நம்ம கெப்பாசிட்டர் இன்செர்ட் பண்ணுவோம். சீலானில் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அங்கே நம்ம கெப்பாசிட்டருடைய ப்ளஸ் பாயிண்ட் இன்செர்ட் பண்ணிடணும். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது கெப்பாசிட்டரில் அண்ட் டயோட்ஸில் தான். அதனால் ப்ராப்பராக இன்செர்ட் பண்ணிடுங்க. இது அலுமினியம் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். இது C12 இன்செர்ட் பண்ணுறோம். இதுக்கும் ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டிரான்சிஸ்டர் இன்செர்ட் பண்ண போகிறோம். டிரான்சிஸ்டரில் பார்த்திங்கன்னா 3 பின்ஸ் இருக்கும். Qன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பிசி போர்டில், அதில் தான் நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். பேஸு, கலெக்டர், எமிட்டர்னு சொல்லிட்டு 3 பின்ஸ் இருக்கும் டிரான்சிஸ்டரில். டிரான்சிஸ்டர் பிசி போர்டில் Qன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல். கனெக்டரில் ஒரு டைப் தான் ஸ்க்ரூ டெர்மினல் சொல்கிறாங்க, 1x2. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா RMC கனெக்டர். ஒயிட் கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா RMC கனெக்டர். காம்போனன்ட்ஸை கரெக்டாக பிசி போர்டில் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் சைட்லேருந்து ஃப்ளக்ஸ்லாம் விட்டுட்டு ப்ராப்பராக சால்டர் பண்ணணும். எப்படி ப்ராப்பராக சால்டர் பண்ணுறதுன்ட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சால்ட்ரிங்னா என்ன, சால்ட்ரிங் எப்படி பண்ணுறது, சால்டருடைய டைப்ஸ்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். எலக்ட்ரானிக்ஸில் யார் யார் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சால்ட்ரிங் பண்ண முடிச்சதுன்னே கட்டரை வச்சு லீடெல்லாம் ப்ராப்பராக கட் பண்ணிடணும். இந்த பிசி போர்டில் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சுவிட்சு அண்டு யூஎஸ்பி கனெக்டர் மட்டும்தான். கஸ்டமர் நம்மளுக்கு இதை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஃபைனலி பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் கூடிய பவர் சப்ளை போர்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. எலக்ட்ரானிக்ஸை பற்றி டெய்லியும் இதேமாரி அப்டேட் நீங்கள் விஷயம் தெரிஞ்சுக்கணுமா தான் மறக்காமல் நம்ம சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு யூடியூப் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.